ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் ஒரு 3 துண்டு போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நான் 20 காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. வரமிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு மிளகாய் வறுத்துக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் வரப்பட்டுருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நான் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 கட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கணும். முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட இந்த வரமிளகாவை போட்டுக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் 2 போட்டாச்சு. கூட ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த 2 வாட்டியாக கொத்தமல்லியை நம்ம 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போடுறேன் நான். அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் போட்டு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 கட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கணும். முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட இந்த வரமிளகாவை போட்டுக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் 2 போட்டாச்சு. கூட ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த 2 வாட்டியாக கொத்தமல்லியை நம்ம 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போடுறேன் நான். அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் போட்டு. இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தாச்சு. கொத்தமல்லியை நல்லா தண்ணி விடாத அரைக்கணும். இல்லை கொஞ்சம் அரைக்க முடியாதவங்க கொஞ்சம் லைட்டாக வேணால் தண்ணி சேர்த்துங்க. ஆனால் நான் தண்ணி விடாததான் அரைச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ முதல்ல யூஸ் பண்ண அந்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதில் 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுத பானால போட்டுடலாம். அரைச்ச விழுது மொத்தத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு வைக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அரைக்கும் போதே நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதனால் கரெக்டாக இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சைடில் பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம நிறுத்திட வேண்டியது. சைடில் பாருங்கள், எண்ணெய் லைட்டாக வருது பாருங்கள். பிரிஞ்சு வந்ததும் நிறுத்திட வேண்டியது. சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான கொத்தமல்லி தொக்கு நவ் ரெடி. நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ.